ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவல் ரைட்டிங். இதை எழுதினவங்க கார்ல் தாம்சன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க ட்ராவல் ரைட்டிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ செகண்ட் சாப்டரில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட அந்த கண்டினியூஷன் தான். ஒரு ட்ராவல் ரைட்டிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், அதில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு ட்ராவல் ரைட்டர் எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எழுதணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப மைன்யூட்டான இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருக்குறாங்க. ட்ராவல் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஜென்ரலாக நம்ம போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எழுதுறதில்ல, தீம்ஸ் பேஸ் பண்ணி, மாரல் பேஸ் பண்ணி எல்லாத்த பற்றியும் நிறைய வேரியஸ் கல்ச்சரை பார்க்குறோம், லாங்குவேஜ் பார்க்குறோம். ஸோ நிறைய டைவர்சிட்டிஸ் எல்லாத்த பற்றியும் தான் இந்த ட்ராவல் ரைட்டிங்கில் இருக்குது. அது எந்த மாதிரி ஜான்ராவில் இருக்கணும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அத்தன்டிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு லாயலாக ஜென்யூனாக எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்த விஷயங்களை தான் நம்மளோட ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணுறோமா, இல்லை நம்மளோட இமேஜினரி பார்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குதா? சில ஒர்க்ஸ் எழுதுகிறவங்க வந்து அந்த ட்ராவல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் நிறைய சேல் ஆகணும், அவங்க ஒரு பெரிய ஆத்தர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ட்ராவல் ரைட்டிங்கில் நிறைய இமேஜினரி பார்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த இடத்துக்கு போகாத ஒருத்தங்க அதை ரீட் பண்ணும்போது மேபி அந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோவில் அதை ரெஃபர் பண்ணும்போது மேபி அதில் ஹெச்டி குவாலிட்டிஸ், அனிமேஷன்ஸ் இது எல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இமேஜினேஷன், இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் எப்படி நம்ம ஜென்யூனாக என்ன பார்த்தோமோ அதை எழுதுகிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அத்தன்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுக்கும் இடையில நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அத்தன்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோமோ அதை அப்படியே எழுதுறது. இமேஜினேஷன் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கணும், அதை ரீட் பண்ணும்போதே அந்த இடத்த அவங்களால ஃபீல் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் இமேஜினரி பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் என்ன இருக்குதோ அதை 90% அப்படியே நம்ம ட்ராவல் ரைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போய் பார்த்த விஷயம் வேறையாக இருக்கும், ஆனால் நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணது அப்படியே ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிற மாதிரி ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபேம் கிடைக்கணும், நம்மளோட ஒர்க் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளோட ஒர்க்கில் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக ட்ராவல் ரைட்டிங்கில் இந்த மாதிரியான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை ரெஃபரன்ஸ்க்காக நிறைய பேர் எடுப்பாங்க. ட்ராவல் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதை ரீட் பண்ணுறவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உள்ள மக்கள், அவங்களோட அந்த பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பர்டிகுலர் ட்ராவல் ரைட்டிங்கை ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட லைஃப்பை பற்றி சொல்கிற அந்த ஒர்க் வந்து எவ்வளோ ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ராவல் ரைட்டர் அதை ஜென்யூனாக என்ன பார்த்தாரோ அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரியாலிட்டி அண்ட் நரேட்டிவ் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் தான் நிறைய நோட் பண்ணுவாங்க. இப்போ கிரிட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஒர்க்ஸையும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க தெரியுதோ அது எல்லாத்தையும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் ரைட்டிங்கில் அவங்க முக்கியமாக நோட்டீஸ் பண்ணுறது அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஏதோ ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர், ரிச்சுவல்ஸ், அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிட்டு வரோம். அதை நம்மளோட ஒர்க்ஸில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு போகாத மக்கள் ரீட் பண்ணும்போது அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்க. இப்போ கிரிட்டிக்ஸ் யாராவது அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்க நம்மளோட ஒர்க்ஸை ரீட் பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு ஃபால்ஸ் இருக்குது, இமேஜினேஷன், இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அப்படின்றத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு யாரும் நம்மளோட ஒர்க்கை கொஷின் பண்ணாத மாதிரி, மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணாத விதத்தில் நம்மளோட ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஷன் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான இமேஜினேஷன் என்ன நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும், அப்படி ஒரு சிட்டியே இல்லை ஆனால் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
அப்படின்னாலும் அதுக்காக யாரும் கொஷின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் ட்ராவல் ரைட்டிங் அப்படின்றப்போ நம்ம உண்மையிலே இருக்கிற ஒரு இடத்த பற்றி எழுத போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து ஒரு மைனஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி எழுதுகிறாங்க, நெகட்டிவ்ஸை ஹைலைட் பண்ணி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ட்ராவல் ரைட்டர் அவங்களோட ஒர்க்கில் அவங்க ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்கிற மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அந்த வெல்ஃபேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ராவல் ரைட்டர் அப்படின்றவங்க எல்லாத்தையும் யோசித்து என்ன இருக்கோ அதை மட்டும் அக்யூரேட்டாக எழுத வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு ட்ராவல் ரைட்டிங் ரீட் பண்ணும்போது ரீடர்ஸ் எல்லாருமே இதில் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்புகிற மாதிரி எழுதணுமே தவிர இதில் எது உண்மை எது இவங்களோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ட்ரூத் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ராவல் ரைட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி போகிறாங்க இல்லையா அந்த ட்ராவலர், அந்த ரைட்டர், அவர் வந்து ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருப்பார். அவர் எங்கேயோ இருந்து தான் வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு. ஸோ அவர் ட்ராவல் பண்ணி போன அந்த இடத்துல இருக்கிற கல்ச்சர் வேறு மாதிரியாக இருக்கும். எந்த அளவுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த மக்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் இவரும் இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளமோட சீரியஸ்னஸை அவரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த மக்களோட பழகணும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகி அதோட டெப்த் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஒரு ட்ராவலர் வந்து வேறு ஏதோ சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்க வளர்ந்த கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், அந்த மக்கள் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். அதை இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, அது எந்த அளவுக்கு நார்மல் லைஃப்பை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே அவர் அனலைஸ் பண்ணணும். டெக்னாலஜிக்கலாக சில வில்லேஜஸ் இன்னும் வளராமல் இருப்பாங்க, டெவலப் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல்குள்ளே போகும்போது இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும், அவங்களுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எவ்வளோ தேவை, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அவங்க கூட இருந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் ரைட்டிங்கில் இதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைனர் பிளாட் அண்ட் நான் லைனர் பிளாட். லைனர் பிளாட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதுறது. க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா இப்போ நம்ம ஃபெப்ரவரி மந்தில் ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம், செப்டம்பர் மந்த் அதை முடிக்கிறோம் அப்படின்னா ஃபெப்ரவரி டு செப்டம்பரில் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸ், நம்ம அந்த ஊரில் இருந்திருப்போம், அவங்களோட எல்லா ரிச்சுவல்ஸ், அவங்களோட எல்லா கஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஆர்டர் எந்த மாதிரி ஆர்டரில் அது நடந்துச்சு எல்லா ஈவெண்ட்டையும் ஆர்டராக கொடுக்கறது தான் லைனர் பிளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைனர் பிளாட்டில் பிகினிங், மிடில், எண்ட் இந்த மாதிரி ஆர்டரில் வரும். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணி அந்த மெத்தடில் அவங்க எழுதுவாங்க. நான் லைனர் பிளாட்னா என்ன அப்படின்னா பிகினிங், மிடில், எண்ட் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் இருக்காது. இப்போ ஃபெப்ரவரி டு செப்டம்பர் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மேலே நடந்ததை ஃபர்ஸ்ட் எழுதலாம், ஃபெப்ரவரியில் நடந்ததை மிடில் எழுதலாம். இந்த மாதிரி ஆர்டர் அவங்க சேஞ்ச் பண்ணி எழுதலாம். பட் அந்த சிச்சுவேஷன், ஈவெண்ட் எல்லாமே அதில் இருக்கும். பட் ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படி அது அப்படியே எழுத மாட்டாங்க. லிட்டில் பிட் சேஞ்சஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் நம்மளோட ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு பேட்டர்னை வச்சு தான் ரீடர்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஒரு ட்ராவல் ரைட்டிங் ஒர்க் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணி எழுதணும் அப்படின்னா ரீட் பண்ணுற ரீடர்ஸ்க்கு ட்ராவல் ரைட்டிங் மேலே இருக்கிற பெர்செப்ஷனே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இந்த ட்ராவல் ரைட்டிங்னா என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தங்க ரீட் பண்ணும்போது அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி நோட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும். ட்ராவல் ரைட்டிங் மேலே இருக்கிற பெர்செப்ஷனும் மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங். இப்போது ட்ராவல் ரைட்டிங்கில் வந்து கண்டிப்பாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறோம். எப்போ போனோம்,
எப்போ வந்தோம், மிடில் என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் மீட் பண்ணோம், எவ்வளோ குட் அண்ட் பேட் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட் எந்த அளவுக்கு நம்ம கிளாரிட்டியோடு அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கொஹிரன்ஸோடு அதை நம்ம சொல்லணும். யாரெல்லாம் மீட் பண்ணோம், அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்றத இடையில அவங்களோட டயலாக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்டோரியோ இல்லை நாவலோ நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கேரக்டர்ஸோட நேமை நம்ம மாற்றி போட்டிருந்தோம், இல்லை அந்த சீன் எல்லாத்தையும் நம்ம மாற்றி போட்டிருந்தோன்னா நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வர்றதுக்கு, ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாமல் கிளாரிட்டியாக ஒரு ஸ்டோரி அப்படின்றது ஈஸியாக எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயே சின்ன சேஞ்சஸ் இருக்கும்போது நிறைய கன்ஃப்யூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ட்ராவல் ரைட்டிங், இந்த மாதிரியான ரைட்டிங்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு தீமேட்டிக் நரேட்டிவ். இப்போது எல்லா புக்ஸ்லேயுமே ஏதோ ஒரு மாரல், ஏதோ ஒரு தீம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம். புதுவிதமான நிறைய மக்களை மீட் பண்ணுறோம், அவங்களோட சஃபரிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய சிச்சுவேஷன், நிறைய பீப்புள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது, அந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே அழகாக நம்ம நரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் ரீடர்ஸ் வந்து என்கேஜ்டாக இருப்பாங்க. ஒரு ட்ராவல் ரைட்டிங் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படியே லைனாக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சோல்ஃபுல்லாக வாசிக்கணும், கண்டினியூஸாக இதை வாசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணணும்னா அதுக்கு அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ரீடர்ஸை என்கேஜிங்காக வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கை ஒன்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா கீழே வைக்கக்கூடாது ரீட் பண்ணி முடிக்காமல். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த லைனர் பிளாட்டில் உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு கொஹிரன்ஸ் இருக்கும். கண்டினியூஸாக நம்மளால் எழுத முடியும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். பிகினிங், மிடில், எண்ட் இந்த மாதிரி ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த லைனர் பிளாட் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் நான் லைனர் வேண்டான்னு நினப்பாங்கன்னா அதில் நிறைய காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் வரும். நெக்ஸ்ட் என்னென்னா லேக் ஆஃப் ட்ராவல் ரைட்டிங். இப்போ நிறைய பேர் வந்து மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால அதிலேருந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் வந்து அந்த இடம் எப்படி இருக்குது, ஆல்ரெடி யாரெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, யாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த இடத்த வீடியோ போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணுறோமே தவிர அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ரொம்பவே கம்மியான மக்கள் தான் இல்லையா? ஸோ ட்ராவல் ரைட்டிங்க்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் தான் அதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்க முடியும். ஆனால் அந்த டெக்னாலஜி நம்மளால் விஷுவலாக என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும், இருந்தாலுமே ரீட் பண்ணி அதை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ரைட்டர்ஸோட கையில் தான் இருக்குது. அவங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தர் அந்த ஒர்க்கை ரீட் பண்ணாலுமே அவங்க நிறைய பேருக்கு ரிவ்யூஸ் சொல்லுவாங்க, நிறைய பேர் அந்த ஒர்க்கை ரீட் பண்ணுவாங்க. ஸோ எஃபெக்டிவாக ஒரு ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுறது ரைட்டர்ஸோட கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரைட்டிங்ஸில் அவங்க எதை பற்றியெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னா, நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், அப்போ நிறைய பீப்புளை நம்ம மீட் பண்ணுவோம். அவங்க வித்தியாசமான கல்ச்சரில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சாப்பாடாக இருக்கட்டும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட பேச்சு வழக்கு எந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ தமிழே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான தமிழ் பேசுவாங்க இல்லையா? ஸோ கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம போகிற அந்த இடத்துலையும் மக்கள் வித்தியாசமான ஒரு ஸ்லாங் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்லாங்கை பற்றியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட கல்ச்சர், ட்ரெஸ்ஸிங்ஸ், ஃபுட், அவங்க என்னெல்லாம் குடிக்கிறாங்க, ட்ரிங்கிங், இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்மளோட ட்ராவல் ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணணும். சில மூவிஸ் கூட இருக்குது, பர்டிகுலர் மக்களோட லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, அவங்களோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான மூவிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்கி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிறாங்களானே தெரியாது. ஒரு மரத்தை வழிபடுவாங்க, காலகாலமாக அவங்களோட இனத்துக்குள்ளே தான் அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, அவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில மக்கள் இருப்பாங்க, சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், எதுக்காக அந்த இடத்துல இருக்கிறாங்க, பர்பஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த ட்ராவல் ரைட்டிங். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இந்த ட்ராவல் ரைட்டர் வந்து 2 விஷயத்த பேலன்ஸ் பண்ணி எழுதணும். ஒன்று ஃபேக்ட்டு, இன்னொன்று ஒப்பீனியன். ஃபேக்ட் அண்ட் ஒப்பீனியன் சொல்லும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா அந்த மக்கள் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் எது உண்மை அப்படின்றத ட்ராவல் ரைட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2யும் பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் எழுதணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று ஆல்ரெடி இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம், இதனால தான் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இதில் எது உண்மை அப்படின்றத வந்து ட்ராவல் ரைட்டர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அவங்களோட ட்ராவல் ரைட்டிங்கில் 2யுமே பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் அவங்க கொடுக்கலாம். ரீடர்ஸ் அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவல் ரைட்டர் அப்படின்றவங்க ஹிஸ்ட்ரியையும் சரி, அந்த மக்களோட ஒப்பீனியனும் சரி, எதையுமே நெக்லெக்ட் பண்ணாமல் 2யும் பேலன்ஸ் பண்ணுற விதத்தில் அவங்களோட ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ராவல் ரைட்டிங் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். பாசிவ் வாய்ஸில் இல்லாமல் ஆக்டிவ் வாய்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு நிறைய மெட்டஃபர் அண்ட் சிமிலீஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரீட் பண்ணும்போது நிறைய மெட்டஃபர் நம்ம கொடுத்துருந்தோம், சிமிலீஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிறைய கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி ட்ராவல் ரைட்டிங்கில் விஷுவலாக நிறைய விஷயம் பார்த்துட்ருப்போம். அப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பேரிசனையும் சேர்த்து நம்ம விஷுவல் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய கம்பேரிசன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக சேலஞ்சஸ், நம்ம அந்த மக்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே நிறைய சேலஞ்சு, அப்டாக்கிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் போயிருப்போம் இல்லையா? ஹியூமராக நிறைய ஆக்ஷனும் நடந்திருக்கும். எல்லாத்த பற்றியும் நம்ம ஷேர் பண்ணலாம். ட்ராவல் ரைட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கணும், எமோஷ்னலாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னெல்லாம் எமோஷன்ஸ் நம்ம டேலி பண்ணி ஒரு ட்ராவலில் முடித்தோமோ எல்லாத்தையுமே நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரிசர்ச் அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்ட் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ட்ராவல் ரைட்டிங் எழுதி முடித்ததுமே அதை பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல. நம்ம இது வரைக்கும் நோட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு ஓவர் வியூ பண்ணுவோம். அதில் என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். சில ஈவெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம். சில ஈவெண்ட்ஸ் டயலாக்ஸ் வந்து ரீடர்ஸை முகம் சுளிக்க வைக்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாலிஸ்ட் வெர்ஷனாக எந்த மாதிரி கொடுத்தா அது ஒரு அத்தன்டிக் ப்ரொஃபஷ்னல் ட்ராவல் ரைட்டிங்காக இருக்குமோ அது எல்லாத்தையும் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். நம்ம ஒரு ட்ராவல் ரைட்டிங் முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்காக நம்ம இந்த ஒர்க்கை எழுதியிருக்கிறோம் அப்படின்ற அந்த டார்கெட் ஆடியன்ஸை வந்து செட் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த ஜேர்னி நம்ம போகும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், எந்த மாதிரி ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னி, அந்த ப்ராசஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல உள்ள மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ணணும், நம்மளோட ஒர்க் எந்த மாதிரியான ஆடியன்ஸை கிராப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யுனிக் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளோட ரைட்டிங் வந்து இருக்கணும். எல்லாரும் எழுதுகிற மாதிரி தான் நம்மளோட ட்ராவல் ரைட்டிங்கும் இருக்கணும் அப்படின்றது இல்லை. எந்த அளவுக்கு நம்ம சோல்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரீடர்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணுவாங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கை நம்ம எழுதணும். ஒரு யுனிக் வாய்ஸ் அண்ட் யுனிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஸ்கெட்ச் அண்ட் ப்ராப்பர் டயலாக். அந்த மக்களை போய் நம்ம பார்க்குறோம், அவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதில் அவங்களோட டயலாக்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க, அவங்கள பற்றி நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துலையும் அவங்களோட ரெஸ்பெக்டை வந்து நம்ம குறைச்சிடாதபடி நீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எமோஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த மக்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், பெயின், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ராவல் ரைட்டிங் ரீட் பண்ணதுக்கப்புறமா ஹியூமன் எமோஷன்ஸ், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம், நம்மளோட ப்ராப்ளம் தான் இந்த உலகத்திலே பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளோட லைஃப்பை பற்றி நம்ம ரீட் பண்ணும்போது
இந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நம்ம தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ராவல் ரைட்டிங்கில் ஏதோ ஒரு கிரேட் பர்சனாலிட்டியோட லைஃப்பை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ நம்மளோட பெர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லா ட்ராவலுமே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லெசன் வந்து டீச் பண்ணும். லைஃப் லெசன்ஸ் நிறையவே இருக்கும். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ தான் நிறைய மக்களை நம்ம மீட் பண்ணுவோம். நிறைய சிச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, நம்ம இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும், லைஃப் லெசன்ஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாத்த பற்றியும் ஒரு புது பெர்செப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராவல் பிடிக்குன்றவங்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.